திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இளையராஜா இசையமைப்பாளராக மட்டுமின்றி பாடலாசிரியராகவும் பல படங்களில் பணியாற்றியிருக்கிறார். அவர் எழுதிய பாடல்கள் ஏராளமானவை ஹிட் ஆகியிருக்கின்றன. அப்படி முன்னாள் காதலிக்கு இளையராஜா எழுதிய பாடல் ஒன்று பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டானது. அந்த பாடல் பற்றியும் அது உருவான விதம் பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தங்கபச்சான் இயக்கத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு ரிலீஸான படம்தான் அழகி. இதில் பார்த்திபன், தேவயானி, நந்திதா தாஸ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. இப்படத்தின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியது இசைஞானி இளையராஜாவின் இசைதான். இதில் இடம்பெற்ற பாட்டு சொல்லி பாடச் சொல்லி என்ற பாடலும், ஒளியிலே தெரிவது தேவதையா, குருவி குடஞ்ச கொய்யாப்பழம் போன்ற பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தன. இதில் மற்றும் ஒரு ஸ்பெஷல் பாட்டும் ஒன்று உள்ளது. அதுதான் உன் குத்தமா என் குத்தமா என்ற பாடல். இந்த பாட்டின் சூழலே படத்தில் மிகவும் கனத்த இதயத்தோடு தான் இருக்கும். மருத்துவராக இருக்கும் பார்த்திபன் தன்னுடைய முன்னாள் காதலியை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சந்திக்கிறான். எப்படியெல்லாம் வாழ வேண்டியவ இப்படி கஷ்டப்பட்டு ரோட்டில் நிற்கிறாளே என்று மனவேதனையுடன் இருக்கும்போது இந்த பாடல் தொடங்கும். இந்த பாடல் உணர்வுபூர்வமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த வரிகள் தான். இந்த பாடலை எழுதியது வேறு யாருமில்லை, நம்முடைய இசைஞானி இளையராஜா தான். இந்த பாடலில் ஒரு ஆழமான வரியும் இடம்பெற்றிருக்கும். வீதியிலே இசைத்தாலும் வீணைக்கு இசை உண்டு, வீணாகி போகாது என்கின்ற நெஞ்சுண்டு, மேய்க்குரல் பாடுது வீணையோடு என்கிற அந்த வரி மனதை வருடும்படி இருக்கும். இளையராஜா இப்படி ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறார் என்றால் அதற்கு அவரின் முன்னாள் காதலியும் ஒரு காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இளையராஜா காயத்ரி என்பவரை ஒருதலை பட்சமாக காதலித்துள்ளார். வீணை வாசிப்பதில் சிறந்து விளங்கிய இவரை உருகி உருகி காதலித்துள்ளார் இளையராஜா. ஆனால் இசைஞானியின் காதலை ஏற்க மறுத்த காயத்ரி தன் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மணமுடித்து ஊரை விட்டு காலி செய்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டாராம். காயத்ரி மீதான காதல் தோல்வி அடைந்த பின்னர் சினிமாவில் அவருக்கு திருப்புமுனை ஏற்பட்டு வெற்றிகரமான இசையமைப்பாளராக வலம் வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் முன்னாள் காதலை பற்றி அழகி படத்தில் பாடல் எழுதியிருக்கிறார் இளையராஜா. அதில் வீணையை குறிப்பிட்டு அவர் எழுதிய வரிகள் தன் முன்னாள் காதலிக்காக எழுதியிருக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.